ஒருவேளை இந்த ஆன்மீக பயணம் தான் உங்களுக்கு அந்த திருமணத்துக்கு ஒரு தடையா இருக்கா பாக்குறீங்களா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. திருமணம் செய்து கொண்டும் தாராளமாக நாம் ஆன்மீகத்தில் இருக்கலாம், தவறே இல்லை. ஆனா அதிகபட்சமான பேர் பார்த்தோம்னா ஆன்மீகத்துல பயணம் பண்றவங்க எல்லாமே திருமணம் ஆகாதவர்களா தானே இருக்காரு. திருமணம் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் திருமணம் பண்ணியிருந்தாரு, பரஞ்சோதி மகான் திருமணம் பண்ணியிருந்தார், திருவள்ளுவர் திருமணம் பண்ணியிருந்தாரு, பத்ரகிரியார் திருமணம் பண்ணியிருந்தாரு, புத்தர் திருமணம் பண்ணியிருந்தாரு. வரிசையா சொல்லலாம், நிறைய பேர் திருமணம் பண்ணியிருந்தாங்க. நாயன்மார்கள்ல ஒரு சில பேர் திருமணம் பண்ணியிருந்தாங்க, ஆழ்வார்கள்ல ஒரு சில பேர் திருமணம் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னுடைய கேள்வி என்னன்னா, திருமணம் என்பது ஒருபோதும் தவறில்லை. ஆனா பிரச்சனை எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரிதல் இல்லாத திருமணம் பிரச்சனையை கொடுக்கிறது. ஸோ பரம்பொருள் ஃபவுண்டேஷனை ஃபாலோ பண்றவங்களா இருக்கட்டும், என்ன ஃபாலோ பண்றவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நான் சொல்லுவது என்னன்னா, திருமணம் பண்ணிக்கங்க, நான் வேணான்னு சொல்ல. அவசியம் என்றால் அதை பற்றி புரிந்து கொண்டு அந்த திருமண வாழ்க்கையில் ஈடுபடுங்க. இன்னும் உங்களுக்கு வெளிப்படையாவே சொல்றேன், ரொம்ப வெளிப்படையா பேசுறேன். உடனே கல்யாணம் பண்ணி தொலையாதீங்க, தயவு செய்து. முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அவசியம். நீங்க ஒரு வீடு ஒண்ணு வாங்க போறீங்க. வீடு வாங்குறதுக்கு அவ்வளவு தூரம் விசாரிக்கிறீங்க. உயிரற்ற வீடு, ஒரு ஷெல்டர், அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையே கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுக்க போறீங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதை நான் பேசினாலும் மகாவிஷ்ணு லிவிங் டுகெதருக்கு சப்போர்ட் பண்றாரு, தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானவர்னு சொல்லிட்டு கூட ஒரு கூட்டம் கிளம்புவாங்க. எனக்கு அதை பத்தி தெரியுது. பட் இருந்தாலும் பிராக்டிக்கலா பாருங்க, வாயை தடுக்க முடியல, உண்மையை பேசணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது அவசர ஆத்திரத்துக்கு இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு வயசாயிடுச்சுன்ற அந்த அவசரத்துல பண்ணக்கூடிய திருமணம் எல்லாமே தோல்வியில் மட்டும்தான் முடியும். ஒரு 30-31 வயசு தாண்டிங்கன்னா தான் முதல்ல உங்களுக்கு வாழ்க்கையை பத்தின கிளாரிட்டி ஓரளவுக்காவது வரும். நீங்க 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள எந்த பார்ட்னர்ஷிப் வந்தாலும் எல்லாம் இன்ஃபாக்சுவேஷன்ல வர்றதுதான். அதாவது உடம்பு பண்ணக்கூடிய அந்த சேட்டைகள்ல, அந்த ஹார்மோன்ஸ் பண்ணக்கூடிய வேலைகள்ல அது லவ்னு நினைச்சுக்கிறது. புதுசா பட்டாம்பூச்சி பறக்கும், ஒரு ஃபீலிங்கா இருக்கும். எனக்கெல்லாம் எத்தனை டைம் பட்டாம்பூச்சி பறந்துருக்கு. ஆனா இன்று நாம் அதை ஆராய்ச்சி செய்யும் போது அது எல்லாமே நம்ம கடந்து வந்தது எல்லாமே அந்த வயது பண்ணக்கூடிய வயது கோளாறு. அப்ப உண்மையான புரிதல் வரும்போது இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு பொண்ணும் 6 பேக் வச்சிருக்கிற ஒருத்தர் இருக்கிறான், 6 கார் வச்சிருக்கிற ஒருத்தர் இருக்கிறான். ஒரு பொண்ணு யாரை சூஸ் பண்ணுவா? நீங்க சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொண்ணை பொறுத்த இருக்குல்ல சார். மெஜாரிட்டியை பேசுங்க, எக்ஸப்ஷன் என்னைக்குமே பேசாதீங்க. நான் எக்ஸப்ஷனை பத்தி என்னைக்குமே எங்கேயுமே பேசுறது இல்லை. ஏன்னா அதுல தெய்வ பிறவிகள், விட்டுருங்க. மெஜாரிட்டியை பேசுங்க. 6 கார். இப்போ இந்த உழைப்பு இத்தனை வருஷம் ஜிம்முக்கு போனது வேஸ்ட் தான். நான் உங்களை ஜிம்முக்கு போறவங்கள வேணான்னு சொல்ல, புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிஞ்சுக்கங்க. அப்போ ஒரு திருமண உறவுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெச்சூரிட்டி, இப்போ ஒரு 30-35-31 வயசு இல்ல ஒரு 30 வயசுக்கு மேலதான் நமக்கு ஒரு புரிதல் வருது. எப்படிப்பட்ட புரிதல் வருது? நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ நமக்கு தேவை, அப்ப பணம் இல்லை, பணம் ஒரு அவசியம்தான், பட் அது அடிப்படை. ஆனா அப்ப அந்த பணத்தை தாண்டிய குணம் என்பது அவசியம். புரிஞ்சுக்கணும், விட்டு கொடுத்து போகணும், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஜாஸ்தி இருக்கணும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் ஐக்கியூன்னு சொல்லுவாங்க. உணர்வை பற்றிய, உணர்ச்சிகளை பற்றிய புரிதல் இருக்கணும். நான் பேசாமே அவங்க புரிஞ்சுக்கணும். நான் என்ன நினைக்கிறேன்னு அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்கணும். என் ஆக்டிவிட்டீஸ்ல தெரியணும், என் கண் பார்வையில புரியணும். இதெல்லாம் எங்க இருந்து வரும்? எப்படி வரும்? உடல் அட்ராக்ஷன் மட்டும் இருந்ததுன்னா எங்க இருந்து வரும்? என்னோட காதலி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அவ கை எங்க போகுது, எந்த உணவுல அவ கை போகுது, பாப்கார்ன் சாப்பிட்றாளா, பெப்சி சாப்பிட்றாளா, ஜூஸ் சாப்பிட்றாளா, எது அவளுக்கு அதிகமா பிடிக்குன்னு பார்த்து அடுத்த டைம் அவ கேட்கறதுக்கு முன்னாடியே அவளுக்கு வேணுங்கிறத நான் கொடுக்கணும். ஒவ்வொரு டைமும் போய் பாப்கார்ன் வாங்கிட்டு வா, ஜூஸ் வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, நீ எதுக்கு பார்ட்னரா இருக்கிறீங்க? இந்த கவனம் இல்லாத வாழ்க்கை எதற்கு என்று கேட்கிறேன். அதனாலதான் சொல்றேன், இந்த பக்குவமே கொடுக்கணும், கொடுத்து வாழ்றதுதான் வாழ்க்கைன்ற பக்குவமே 30-31 வயசு மேலதான் வருது. அப்போ இந்த 20 வயசுல இருந்து 30 வயசுக்கு இடையில வரக்கூடிய காதல் மேக்சிமம் மெஜாரிட்டியை தான் நான் பேசுவேன். இப்போ சொல்லிட்டு இருக்கேன், பாசிங் கிளவுட்ஸாவே போயிருது. வருது, டைம் பாஸ்க்கு வருது, ஒரு லெசனை கற்றுக் கொடுக்குது, போயிருது. வருது, டைம் பாஸ்க்கு வருது, ஒரு லெசனை கற்றுக் கொடுத்து போயிடுது. இப்போ அவங்க கெட்டவங்களும் கிடையாது, நல்லவங்களும் கிடையாது, ஒரு கேரக்டர்ஸ் வந்தாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நாடகத்தை அவங்க நடத்தணும், இறைவனுடைய திருப்பார்வையில நடத்தினாங்க, முடிச்சுட்டாங்க, கிளம்பிட்டாங்க. இப்ப நான் என்ன மீன் பண்ண வரேன், அவசரப்பட்டு அவஸ்தைப்படாதீங்க. நீ அப்படிலாம் ஒன்றும் செகண்ட் ஹேண்ட் மெட்டீரியலாக ஆயிட மாட்டீங்க. டைம் இருக்கு, செத்து போயிட மாட்டீங்க உடனே. கொஞ்சம் டைம் எடுத்து நிறுத்தி நிதானமாக பார்ட்னர்ஷிப்பை சூஸ் பண்ணுங்க. துணைவன் துணைவி என்பதுதான் சரியான வார்த்தை. என்னை பொறுத்தவரை கணவன் மனைவி என்பதே தவறான. துணையா ஒருத்தங்க வரப்போறாங்க, துணையா வர்றவன் நீ எப்பயுமே வெடிகுண்ட கையில் வச்சிருக்கிற மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா எப்படி நிம்மதியா தூங்குவீங்க?
துணைவியா வர்றவன் எப்பயுமே காலில் சுடு தண்ணி ஊத்துன மாதிரியே கத்திக்கிட்டே இருக்கிறான்னா நீ எப்படி நிம்மதியா டிராவல் பண்ணுவீங்க? அப்ப அந்த பேஷன்ஸ் தானே அந்த இடத்துல வந்து ஜெயிக்குது.